பரந்த நெற்றி தான் தெரியுது. கணேசன் அக்கௌண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. எஸ்.சி. நடராஜன் இருக்கிறார். கணேசன் அவர்களே, கணேசன் கணேசன் பேசணும். கணேசன் யா கணேசன் கணேசன் ஐயா, இந்த கணேசன் ஆடியோ இல்லையா என்னன்னு தெரியல. Is able to hear us? Are you able to hear us? Show your hand. Ganesan, show your hand if you are able to hear us. Show your hand. மத்திய பொறுமையா இரு, அட்மிட் ஆயிடுவார். ஆட்டோமேட்டிக்கா பொறுமையா இருக்கு. அவருக்கு பொறுமைதான் வேணும், வேற ஒண்ணும் வேணும். ஹலோ கணேசன், கணேசன், கணேசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எம் கணேசன், துவாரகன், சின்னிகிருஷ்ணன், எஸ்.வி. நடராஜன், எஸ். கிருஷ்ணன், வி. ராஜகோபாலன், கோவிந்தராஜன், சையத் அமீனுதீன், குமாரசுவாமி. படிக்காதப்பா, படிக்காத. என்னடா படிக்காம எனக்கு ஞாபகம் அப்படியே மனப்பாடம்டா. படிக்காதே படிக்காது. ஏய், காலேஜிலும் படிக்கல, இங்கேயும் படிக்கல, எங்கதான் போடுறோம்? என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், காலேஜிலையும் படிக்கல, இப்போ படிக்காதேன்றான். என்ன சொல்றது? இவனு நல்ல வார்த்தையா சொல்ல சொல்லுங்க. படிக்காதே படிக்காதேன்றான். என்ன துவாரகன், வாயை தரங்க. ஸ்பீக்கரே ஒர்க் பண்ண மாட்டேங்குது, நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நீங்க பேசுற, நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்குதா? நான் நீங்க பேசுறதே கேட்க முடியல. நாட் ஏபிள் டு ஹியர். கேக்குது, பட் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆடியோ கேட்கலையா? ஆடியோ கேட்கல, ஆடியோ கேட்கல. சரி, நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கலையே. நான் பேசுங்க. நான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இத பாக்குறேன், நீங்க பேசிட்டு இருங்க. சரி, ஓகே.
பேசுங்க. நான் பேசுறேன் கேக்குதா? ஹலோ. எனக்கு நல்லா கேக்குது. இப்ப நீங்க பேசுறது கேக்குது. ஓகே. இதுல கேக்குது. காதுல போட்டுருக்கு. ஓ சரி. ஓகே. சரி நான் போன்ல தான் கேக்குது. நான் இப்ப இதுல பாக்குறேன். கம்ப்யூட்டர்ல பாக்குறேன். இல்ல போன்ல பேசுறது இல்ல, சாதாரணமா பேசுறதே கேக்குது. பேசுங்க. உங்களுக்கு காதுல கேட்கலன்னா அந்த ஒயர் தப்பா இருக்கும். நீங்க காதுல போட்டிருக்க இதுல அது இல்லாம கேட்க முடியுமா உங்களால? Sorry, I am not able to hear what you speak. Sorry. இப்ப நல்லா கேக்குதுங்க. I don't know how to பண்றேன்னு தெரியல. டெஸ்ட். நான் பேசுறது கேக்குதா? One second. Continue பண்ணுங்க. யாரா பேசுங்களேன். எல்லாரும் மௌனம் இருக்காங்க. இல்ல பவர் ஹோஸ்ட் பேசணும்ன்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டேன். கடவுள் வாழ்த்து பண்ணலாமா? அவங்க பேசுறது அது கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா பாருங்க. கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கு. உங்களுடைய ஹியரிங் இதுதான் சரியா இல்ல. கேக்குதா? கனெக்ஷன் சரியா இல்லன்னா சரி. இல்ல சுருகிறது சரியா இருக்காது. கேக்குதுங்களா? இல்ல இல்லையா? எனக்கு இப்ப கேக்குது. சொல்லுங்க. ஓகே நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அட்மிட் ஆயிடும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பட்டாபி இப்படிதான் சொன்னாரு. நீங்க அத்தனை முறுக்கி வச்சிருக்கீங்க. கேக்குதுங்களா? அப்ப மாத்தி வைங்க. இது இந்த காதுல வைங்க. இப்ப கேக்குதுல்ல? கையை தூக்குங்க. வெரி குட். மாற்றி வச்சா நல்லா காதுல நிக்க மாட்டேன். ஹலோ. நல்லா கேக்குதுங்க. ரைட். ஓகே. நீங்க பேசுனா கேக்குது. Now it is okay. Yes. I'm welcoming all our friends for this September monthly Zoom meeting. And as suggested by Mr. Chinni Krishnan, the meeting has been scheduled for in two modes. One will begin at 8 o'clock. That is this meeting. And if it abruptly ends, in order to allow our friends to join, I have scheduled another meeting at 8:30. Therefore, I request all our friends to welcome, and I will request Mr. Chinni Krishnan to speak a few words. Okay? இல்ல கேட்கலையா? அப்படிலாம் இல்ல. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. கணேசன் உங்க இதெல்லாம் பார்ட்டிசிபேட் எல்லாம் கொஞ்சம் தொடங்க. அதை யாரையோ அன்மியூட் பண்ண முடியலன்றாரு. எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுங்க. கணேசனால பேச முடியல. நம்ம கிருஷ்ணனால அவரது ஆல்வேஸ் ஆனா இருக்குது. அவருக்கு அன்மியூட் பண்ணுங்க. கிருஷ்ணனுக்கு அன்மியூட் பண்ணுங்க. ரைட்ல பார்ட்டிசிபேட் கிளிக் பண்ணா அன்மியூட்ல தானே இருக்கு. இல்ல அவருக்கு மியூட்ல இருக்காரு பாருங்க. ரெட்டா இருக்கு. அவரு சையத் அமீன் இவங்க எல்லாம் ரெட்டா இருக்காங்க. எஸ் கிருஷ்ணன் அண்ட் சையத் அமீனுதீன் both are. தப்ப சொன்ன. தமிழ்ல சொன்ன, நீ அதையே இங்கிலீஷ்ல சொல்ற.
Okay, now done. Now done. Okay. Yes. Okay. What about Syed, Syed unmute. Ali? Syed? சொல்லுங்க. Okay, okay. Now it is okay. Everybody is okay. Yes. நன்றி. I think attendance is very thin. Every month the number is getting dwindled. Single Okay. digit. எல்லாம் நல்லா இருக்கு. I would request Mr. Azhagappa to sing the Nadavul Valtu. உலகம் யாவையும் தமிழாக்கலும் நினைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழுமுண்டாம் விடியல் வழியதாக்கும் வேரியல் கமல நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபற்றழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்த தேயுமே சன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதம் ஜூம் மீட்டிங் எல்லோரும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த்தினஸை பார்க்கறதுக்கு தான் இந்த மீட்டிங். அதனால வந்து எல்லாரும் அவங்களுக்கு தோன்ற ஒரு சுவையான விஷயங்களை பேசுமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதலில் நம்ம ப்ரொஃபசர் கிருஷ்ணா அவர்கள் ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். Yeah. I thought I will say a few, I will remind myself and yourselves about some fearful lab experiments we underwent in engineering college. The most fearful experiment is universal testing machine in structures lab. Universal testing machine in structures lab. I think one of our friends, because he was so fearful about. Are you able to hear me? Yes, Yes, sir. everybody is able to hear you. Yeah. And Yeah. people used to come and do UTM testing. One If I remember correct. Let me allow me to speak. Allow me to speak. Okay. Please continue. Now, one of our friends, because he was so fearful about the experiment, then when unfortunately in the exam hall he got that universal testing machine, then you know that under tension you have to measure the extension of the specimen. Then he, instead of asking for the extensiometer, he asked for the scale. So he was failed in that test in that structural lab. The second dreadful experiment is in the chemistry lab. We have been always advised not to rub with Swaminath Iyer, because he will take very severe action against us. Always our titration test and identification of salt is always a big problem. So, of course, this small drops will come into the titration. Suddenly, in our impatience, suddenly we open and the whole thing changes the color. So we don't know what is the value of the chemical that we added. Then I think when Nagappan or Satappan used to help us a lot in identifying the salt in the exam hall. Then the third fearful experiment is this calorific value in mechanical lab. When Iyengar, short, fair gentleman, used to bring some coal powder, press it in some salt pellet, and insert the wire, and that wire many a times used to get snapped. So and also during the experiment, some funny results will come, and he used to give us some standard result and get it done. And the fourth fearful experiment is the Hopkinson test in the electrical lab, because you know that we had that lecturer Sundaram, a short, plump man. He was always a very fearful man.
because first because as a mechanical we used to have only DC lab, we didn't have AC lab in our curriculum. So first we have to connect everything with the screw and put the wire and put the screw them tight. And once we say that we are ready for experiment, then Sundaram will come and violently pull the wires. Suppose the wires come out, then he will pull out everything and ask us again reconnect the wires. And the most fearful experiment in DC lab is Hopkinson test. You understand Hopkinson, you remember Hopkinson test, because at one condition, the motor and the generator will supply the current to the motor, and the motor will prime move the generator and so on. Very balanced, very nice experiment. Suppose something happens, suddenly the fuse goes off. And one of our friends used to be in the class, he is very always afraid for everything. I don't want to name him. So he used to be always afraid of everything. So unfortunately, in the test, he got the Hopkinson test. And it was a big sight for us. He was so afraid of this connecting wires. His thumb skin and four finger skin both got it peeled off. So anyway, he could conduct the Hopkinson test and get a pass. So unfortunately, or fortunately, I think God helped me not to have all these experiments in the exam. So this is my. I thought of telling a few words about these fearful experiments we went through. I think that's all. Lab and chemistry lab, and the mechanical lab and the DC lab. This Sundaram used to be politically, he was a DMK man, and I think during our time, Annadurai lost the election or something like that. So he cancelled the class and went away. That experiment. This is what I remember. Thank you, Ganesh. Thank you. Thank you, Krishnan. Thank you very much for your interesting anecdotes in the lab, SM lab, strength of material lab and technical lab. I would request Mr. S.V. Nadarajan to speak about his something interesting about our college life. Something interesting. It happened in ragging of our juniors. One of our juniors was from Kerala, by name C.V. Ramanathan. He was asked to introduce himself. He announced proudly, "I'm Kerala from Ramanathan." You see the fun. "I'm Kerala from Ramanathan." Yeah, we could hear. Go ahead. So then everybody laughed. He should have said, "I'm Ramanathan from Kerala." Instead, he said, "I'm Kerala from Ramanathan." Because the boy went away in the middle of the course to join his parents at Cochin. That was one interesting thing. எப்படி வருது அவர் பேசுறது? Rajan, are you done? I'm done. Okay. I will request Mr. My partner and class, our partner in the electrical lab, Mr. Govindarajan, to speak about his our college life. Govindarajan பேசுங்க. பேசுறது காதுல விழுதா? விழுது. Go ahead. நல்லா காதல் கேக்குது. சொல்லுங்க. லேப்ல வந்து நம்ம கணேசா இருக்கு பார்ட்னர். சீரிஸ் மோட்டார் டெஸ்ட் பண்றதுக்காக கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நான் போய் லெக்சரை கூப்பிட்டு வரேன் கனெக்ஷன் செக் பண்றதுக்கு. நீங்க பாத்துங்க, சீரிஸ் மோட்டர் வந்து லோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
லோடு இல்லைன்னா புட்டு போடும், லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நான் அதை ரெண்டு சக்கரம் ரெண்டு சுற்றி அதை அந்த பிரேக் ட்ரம்ல அந்த லோட் பண்ணான். அப்புறம் இவர் போயிட்டு வந்து எல்லாம் லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சுற்றி லோட் பண்ணாரு. அப்புறம் லெக்சரர் வந்தாரு, கரெக்ஷன்லாம் செக் பண்ணாரு. பட் சீரியஸ் மோட்டர் பாரு லோட் பண்ணணும், லோடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு. கரெக்ஷன் நிறையா நல்லா இருக்கு, செக் பண்ணுங்க, பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்க பாட்டு போனாரு. போன பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்னொன்று மோட்டர் உருமுதை தவிர ஒன்று ஓட மாட்டேங்குது. அப்புறம் 2 தரம் போட்டு பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மோட்டர் அப்படின்னு வந்து பார்த்து, ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படி இப்படி இதை போட்டு எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இந்த லோடிங்கை செக் பண்ணாரு. என்னப்பா இவ்வளோ காலம் லோட் பண்ணி வச்சிருந்தீங்க, எப்படிப்பா செக் பண்ணுவோம், எப்படியோ போகும் அப்படின்னு. சார் அது ஃப்ளை இன்ட்டு பீசஸ்ன்னு போட்டுருக்கு சார் புக்கில் அப்படின்னு ஒன்று. எங்கேயா ஃப்ளைட்டு மேலே தான் சீலிங் இருக்குல்ல, போனாலும் கீழே வந்துடுங்க அப்படின்னு அவர் லோடை தான் ரிலீஸ் பண்ணி விட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸாம்பிள் வந்து ஆனுவல் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் லேபில் ஒன்றும் டெஸ்ட் பண்ணுறதும் இல்லை, கனெக்ஷன் போட்டது கிடையாது, ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஆனால் லோடு போட்டு எல்லாம் லோடிங் எடுக்க சொல்லி டெஸ்ட் பேப்பர் வந்து போச்சு. அதை வந்து என்ன சார் இதெல்லாம் தெரியவே தெரியல சார், பண்ணவே இல்லையா சார் லேபில் அப்படின்னு. சரி போட்டு ட்ரை கொடுப்பாங்க இப்போ பார்த்துக்கிறான்னு சுட்டு போட்டார் லெக்சர். அப்புறம் கரெக்ட் டயரை மட்டும் போட்டேன். அதை வந்து கரெக்ட் டயரை பார்த்துட்டு சரின்னு டிக் பண்ணிட்டு அதை எடுத்து இதில் கனெக்ஷன் பண்ணி போட்டு கம்ப்யூட்டர் எங்கே போய் இங்கே போய் எல்லாம் தான் வச்சேன். அப்புறம் இது வச்சு ரீடிங் எடுப்பாண்டாரு. அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் போட்டேன். போட்ட உடனே அப்புறம் அது கனெக்ஷன் போட்டு எல்லாம் சரியாக போச்சு, ரிசல்ட்டு கொடுத்தாச்சு. அது எக்ஸாம் பாஸ் ஆச்சு. இப்போ பண்டாரொட்டி மட்டும் என்னத்துக்கு அதை போடணும், இது என்னத்துக்கு போட சொல்கிறீங்க, இது எப்படி வரும், அது எப்படி வரும் பேர் கேட்டே இருந்தார். கடைசியில் டெஸ்ட் பண்ண முடியாத போட்டார். கடைசியில் அவர் ஃபெயிலாக போயிடுச்சு. அதில் அவ்வளோ 2 இன்சிடென்ட்டு. பேசுறது சரியா கேட்டுதா? நல்லா கேட்டு போயிட்டு வாடிப்பு. சரி, அவ்வளோதான். எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. கோவிந்தராஜன், ஒரு சஜஷன் உங்களுக்கு, லைட் வந்து பின்னால இருந்து கொஞ்சம் முன்னால வந்தாக்கா முகம் நல்லா இருட்டு லைட் முன்னால தான் இருக்குது. இல்ல லைட் முன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே, ஆர் யூ டன்? பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. I would request Professor Dwarakan. Yes, sir. Please continue. நான் கடைசியில பேசுறேன். கடைசியில பேசுறேன். Okay. Then I would request Mr. Azhagappa. நீங்க பேசுங்க. நம்ம லேப் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பேசுகின்ற போது we remember TSR Murthy, our workshop man. He used to encourage all of us to take up the practicals very seriously and mention a lot of points which give you interest. And not only that, he says the practice makes a man perfect, so to say. And therefore, he gave us quite a bit of things, tips, saying how to handle lathes, then other small tools and other things, and the precautions, whatever required. And he used to come himself to give us all that on-hand experience and give a lot of encouragement in our labs. That was a very, very good point, because many of these subjects, we are so much involved in theory, the practical aspect we do not have much exposure.
and that later on becomes a problem when you go to the industry. Obviously, it becomes a what do you call a negative this thing. That's why, as Professor Krishnan mentioned, yes, initially definitely we are a little afraid, but we have to overcome that. Then only it will be possible for us to pick up the points, how to use it, whatever little we are reading. And once we are confident of the knowledge part of it, so the application is equally important. In fact, as you know, there are many people who are not academically very strong, but they are very good in the field. And they are the people who shine once the job thing, what do you call, focus comes in the picture, and therefore their career, they are able to shine. And that is why it is very essential that we have theory and practice go hand in hand. Thank you. Thank you, Azhagappa, for your beautiful expert regarding the practical aspects as well as theoretical aspects of the career. Now I would request Mr. Pattabhiraman to speak. அதிகமாக பேச மாட்டேன். I hear more. அதனால I would like to give opportunity for others and hear what they say. Thank you. நன்றி. Okay. சின்னி கமெண்ட் அடிக்கலையா சின்னி இவத்துக்கு? அவன் வந்து கமெண்ட் எல்லாம் சொல்றது இல்லைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் முடியறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பாருங்க. அவர் பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம் இருக்கு. I would request Mr. Syed. Now it will end in 10 minutes. 10 minutes are there. 10 minutes more are there. Okay. I would request Mr. Syed Aminuddin to sing and speak. பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க. Syed unmute பண்ணுங்க. Unmute. யாரு? சையத் அமீனுதீன். இப்ப சரியா இருக்கா? Not yet. கேக்குதா? கரெக்டா கரெக்டா. Not yet, Syed. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க நானா மியூட்ல வச்சிருக்கீங்க. மியூட்ல ரிலீஸ் பண்ணாதான் கேட்கும். Ganesan, maybe you have to unmute. Ganesan, maybe you have to unmute him, because similarly I had a problem that host has to unmute for you. அந்த மாதிரி வந்துச்சு. Ganesan, try to unmute him. Unmute Syed. I'll check where that unmute comes. 3 பேர் மியூட்ல இருக்காங்க. கோவிந்தராஜன், சையத் அமீனுதீன், வி ராஜகோபாலன். சரி, என்னப்பா host has to unmute. Individual cannot unmute. Yeah, but ask Syed to unmute தான் வருது. சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டேனே. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது Syed. ஓகே. நீங்க எல்லாருமே அனெக்டோட்ட பத்தி பேசுனேன். நான் 3 பாட்டை பத்தி சொல்ல போறேன் இப்போ. சொல்லுங்க. உங்களுக்கு பீம் சிங் தெரியும். பா சீரிஸ் பீம் சிங், பாக பிரிவினை, பச்சை விளக்கு, பாவ மன்னிப்பு, இதெல்லாம் நம்ம படித்த காலத்துல வந்த படங்கள். அதுல இருந்து ஒரு 3 பாட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சொல்ல போறேன். முதல் இது பாருங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம்
என் கண்ணில் விழுகிறது. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா? கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா? காதல் தரவில்லையா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. தேங்க்யூ. இது 3 பாட்டும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால பிடிச்சேன். எம்எஸ்டி உடைய இது ஏபி சிங். பாகப்பிரிவினை, பச்சை விளக்கு, பாவ மன்னிப்பு. தேங்க்யூ. I think the meeting will end in about 5 minutes. Therefore, shall we close and come for the second meeting, or shall we wait? No. நீங்க இதுக்கு close the meeting and come. நல்லா இருக்கும், தொடர்ச்சியா வரும். Okay, that's திரும்பவும் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வணக்கம், நன்றி. ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ். வணக்கம். வணக்கம். சிவி ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு. என்ன உள்ள எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அவசரப்படாதப்பா, வந்துட்ட நீ. எங்க வந்துட்டேன்? என் முகமே எனக்கு தெரியவில்லை என்றால் நான் வந்து விட்டேன் என்ன காரணத்தை சொல்கிறாய்? எனக்கு முகம் மாத்திரம் தெரியல, பேச்சு நல்லா கேக்குது. முகத்தை காட்டிட்டு பேச்ச குறைச்சா நல்லா. Okay, are you able to hear? யார கேக்குறீங்க? புதுசா வந்திருக்காரு சிவி ராமகிருஷ்ணன். Welcome Ramakrishnan. Welcome. Thank you. வணக்கம். வணக்கம். ஜாயின் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். வீடியோ ஆன் பண்ணுங்க. ராமகிருஷ்ணன் கீழே வீடியோ மியூட்டா இருக்கும், வந்துட்டார். மியூட்டா இல்லையே. இட்ஸ் ஓகே. இன்னும் நீங்க நல்லா இருக்கீங்க. சிவிஆர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட்டாபி சொன்னேன். Let us wait for Ramakrishnan to join. வந்தாச்சு, ராமகிருஷ்ணன் வந்துட்டாரு. ஓ, வந்தாச்சு. இல்ல 3 யாரு முதல் இதுல இல்ல. Azhagappa is missing. வருவாரு. Okay. Now I request Mr. Dwarakan. Professor Dwarakan, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Continue. I will talk about the some present day politics. Actually, we should not talk about politics in such things, but however, it is only a joke, not for political issues. It is a joke in a house.
There were three brothers. கேக்குறீங்களா? கேக்குதா? நல்லா கேக்குது. கேக்குது. Right. In a house, in my friend's house, there are three sons. Three sons having different opinions.